ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விளாக் மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 2 நாளாக விளாகே போடலை, எடுக்கலைங்க. கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு, என்னால் எடுக்கவே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ணேன்னு தான் நம்ம காட்ட போகிறோம். இன்றைக்கி ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாதத்துக்கு எதுவுமே இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு எனக்கு என்னோடய தம்பிக்கு தான் ஆம்லேட் போட்டுட்டு இருந்தேன் நான். அந்த ஆம்லேட்டை போட்டு அதுக்கடுத்து நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் நம்ம அப்போ மாதிரி ஒன்று பண்ணோம். அது எப்படி பண்ணுறோம் அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆம்லேட் எப்படி போடணும்னு உங்களுக்கே தெரியும். நான் எப்படி போடுறேன்ட்டு பாருங்கள். ஃபுல்லும் கலக்கி விட்டாச்சு. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக நம்ம உப்பு தூவி விட்டுக்கணும். தூவி விட்டு அது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் அப்படியே போட்டு அது பார்த்திங்கன்னா மெதுவாக கரைச்சிட்டு இருந்தேன் நான். அது கரையவே இல்லைங்க. எப்படியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் கரைஞ்சிச்சு. கரைஞ்சி முடிஞ்சது உள்ளே பார்த்திங்கன்னா நான் வெங்காயத்தை ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை தான் உள்ளே போட்டுட்டேன் நான் ஃபுல்லாக ஒரு குட்டி வெங்காயம் பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருந்தேன். 2 பேர்த்துக்கு தகுந்த அளவுக்கு. அதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுக்கு பாதி பாதி எடுத்து அந்த இதுக்குள்ளே போட்டுட்டேன் நான். போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் தான் ஆம்லேட் போடுறதுக்கு ரெடி ஆகிடலாம். இது ஃபுல்லும் கலக்கிட்டோம்னா நம்ம அந்த வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒட்டிடும் இல்லையா? அதை அப்படியே ஒரு பக்கம் வச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம கடாயை வைக்கிறது தான் வேலை. தோசைக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஊற்றிட்டு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே வேறு மாதிரி ஆம்லேட் போட்டு சாப்பிடுவேன். இது சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி எப்படியா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு நம்ம வச்சுருந்ததை போட்டு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே வரும் நமக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஆம்லேட்டே செம்ம பெருசாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு தாராளமாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி போட்டுட்டேன் நான். போட்டு சுற்றி பார்த்திங்கன்னா பெப்பர் பொடியை தூவி விட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் ஊற்றிட்டு அதை பார்த்திங்கன்னா 2 பக்கமும் திருப்பி விட்றது தான் நமக்கு வேலை. பாருங்கள், எனக்கு நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தட்டிலே எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தான் எங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா காலையில் உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்க. அது காலி ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன். பாருங்களேன், ஆம்லேட் அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு உறக்கத்தை போட்டாச்சுங்க. செமையான உறக்கம் போட்டு ஈவினிங் டயத்தில் ஏதாவது சாப்பிட்லாம் ஸ்வீட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா இனிப்பு அப்போ தான் பண்ண போகிறோம். அது இனிப்பு வடை மாதிரி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த கடையிலலாம் விற்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி மைதா வாங்கினது இன்னும் பாதி இருந்துச்சு. அந்த மைதாவை ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா 1.5 கப்பு கிட்டே இருந்துச்சு. அதை ஃபுல்லாக தான் நான் கொட்டிகிட்டு இருந்தேன். கொட்டி முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையானது பார்த்திங்கன்னா ஜீனி, ரவை இந்த மாதிரி தான் இருக்கும். வேறு எதுவுமே அதிகமான தேவைப்படாது. செம்மையாக ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஆனால் 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும், அதுதான் மேட்ரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு நான் ரவை போட்டிருக்கேன். போட்டு முடிச்சதும் பார்த்திங்கன்னா 1/2 கப் ஜீனியும் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு இனிப்பு தூக்கலாம் வேணும்னா இன்னும் 1 கப் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு இனிப்பு கம்மியாக இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்க்கும்போது. இதை ஃபுல்லும் நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக சோடா உப்பு போட்டுக்கோங்க. நான் அந்த இதை எடுக்க மறந்துட்டேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இங்கே எப்படி கிண்டுறேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்தால் தான் நம்ம ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அப்பம் நல்லா சேஃபாக வரும், சூப்பராக இருக்கும். பாருங்களேன் எப்படி கிண்டுறேன் அப்படின்ட்டு.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, கட்டி இல்லாம நல்லா தண்ணியா கரைச்சாச்சு. இந்த கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் பவுடர் உங்க வீட்ல இருந்துச்சுன்னா, அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்லயே ஏலக்காய் பவுடர் வந்து எங்க மம்மி அரைச்சு வச்சுருக்காங்க. அத பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் போட்டுட்டேன். போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் எள்ளு இருந்துச்சுன்னா, அதையும் போட்டுக்கோங்க. இத்துணியோண்டு சால்ட்டு லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, எள்ளு இருந்துச்சு. அத பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தூவி விட்டாச்சு நம்ம. தூவி விட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது எல்லாம் கிளறுனதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுருங்க நீங்க. ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மாவே பொஸ்ஸுன்னு வந்துரும். அதுக்கடுத்து நீங்க அப்பம் போடுறதுக்கு ரெடி ஆயிரலாம். செம்ம சூப்பரான அப்பம் ரெடி ஆயிரும். ஏன்னா வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது செம்ம ஹெல்த்தியாவும் இருக்கும். அது மாரி பார்த்தீங்கன்னா, சூப்பராவும் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, அடுப்ப பத்த வச்சு கடாயும் வச்சுட்டேன். அதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அது கொஞ்சம் காயட்டும். அது அளவு நம்ம விட்டுறலாம். எனக்கு பாருங்க கொஞ்சோண்டு நான் எண்ணெய ஊத்திட்டு, அது கொஞ்சம் நேரம் காயிற அளவுக்கு நான் விட்டுட்டேன். விட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அப்பம் போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. எனக்கும் மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஒவ்வொரு கரண்டியா எடுத்து எடுத்து போடுறது தான் வேலை. எங்கள் மம்மி பாருங்கள் எப்படி போடுறாங்க அப்படின்ட்டு. செமையா இருந்துச்சுங்க. அது போடுறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா, செம்ம சூப்பரா இருந்துச்சு. அது பூ மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 கிட்ட வந்துச்சு. 5 கிட்ட சுற்றி சுற்றி ஊத்துனதுனால சூப்பரா இருந்துச்சு. அது அப்படியே பார்த்திங்கன்னா, ஒவ்வொருந்து நம்ம பணியாரம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாரி தான். திருப்பி திருப்பி விட்டோம்னா புஸ்ஸுன்னு வந்துரும். பாருங்களேன் ஊத்தும்போதே அப்படியே மேலே புஸ்ஸுன்னு வந்துருச்சு. எடுத்து சாப்பிடணும் போல தான் இருந்துச்சு. ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா, செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும்ல கொஞ்ச நேரத்துலேயேவும். பாருங்கள் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா திருப்பி விட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக திருப்பி விட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்படியேவும் சாப்பிட்றது தான் வேலை, வேறு ஒன்றுமே இல்லை. அது மாதிரி எல்லாத்தையுமே நான் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எல்லா அப்பத்தையும் போட்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. சீரியஸாகவேவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் கூட இந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் இந்த மாதிரி பணியாரம், அப்பம் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதே இல்லைங்க. தேசத்துக்கு எங்கேயாவது வச்சுருந்தா தான் உண்டு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடத்துல விற்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 பேர் அதுவும் எப்போயாவது பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இந்த ஃபீல் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். நம்மளா இப்போல்லாம் வீட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நிலமை ஆகிப்போச்சு. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்பமும் நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம கரண்டிட்ட எடுத்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடலாம். செம்ம சூப்பரான அப்பமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா புசு புசுன்னு ஆயிடுச்சு. இது ஒவ்வொன்றா நம்ம எடுக்கணும். சின்னக்கரியை வச்சு எடுக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி கரண்டியை வச்சு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அந்த தட்டில் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு மூச்செல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரியமாக இருக்குங்க. இந்த காலையிலே வந்துட்டு அந்த டீ இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்பம், வடை இந்த மாதிரிலாம் நிறைய விற்பாங்களா, நம்ம வாங்கிட்டு வந்து அவ்வளோ திருப்தியாக சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைலலாம். இப்போல்லாம் நம்ம ஹெல்தி அது இது நம்ம நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா, அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே கலப்படமாகவும் வந்துருச்சு. அதனால் எதுவும் நம்மளால் சாப்பிட முடியல. ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சாப்பிட்ற நிலமையும் வந்துருச்சு. அதனால் இப்போ எல்லாருமே வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ற நிலமையும் ஆகிப்போச்சு. முதல்லாம் அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இப்போ எல்லாம் வீட்டில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால் பார்த்திங்கன்னா நம்மளே புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் புதுசு புதுசாக ட்ரை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குல்ல, நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்க, ஃபைனலாக பார்த்திங்கன்னா அப்போ வந்துருச்சு. தேவையில்லாத கதையெல்லாம் பேசி வேஸ்ட் பண்ண வேணாம். வாங்க, அது போனது போனது தான். வேறு என்ன பண்ணுறது, பழைய காலங்கிறது பழைய காலம்தான். அதோட ஃபீல் இப்போ உள்ளவங்களுக்கு யாருக்கு புரியும்? புரியவே புரியாது. சரி வாங்க நம்ம அப்பத்தை சாப்பிடுவோம். சுட சுட ஒரு அப்பத்தை நான் சுட்டுட்டு வந்துட்டேன். அதை பார்த்திங்கன்னா அப்படியேவும் டேஸ்ட் பண்ணும்போது செம்ம கொதிக்க கொதிக்க இருந்துச்சுங்க. அதனால தான் நான் இப்படி சாப்பிட்றேன். நீங்கள் நல்லா இல்லைன்னு நினச்சிடாதீங்க. கொதிக்க கொதிக்க இருந்தனால வாயில் வைக்கவே முடியலை. எப்படியோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அப்பத்தையும் சாப்பிட்டு எனக்கு இந்த டே இப்படி தாங்க சூப்பராக போச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ ட்ரை பண்ணலாம்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதையும் பண்ணிடலாம். டாடா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.